ஆரகலூர் காமநாதேஸ்வரர் கோயிலில் திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது திருப்பணியின் போது பூமிக்கு அடியில் 2 அடியில் 3 பெண் சிற்பங்களும், தூபம் காட்டக்கூடிய கரண்டிகள் 3ம், மற்றொரு கரண்டியும் கிடைத்துள்ளது. அது பற்றி உங்கள் பார்வைக்கு. நோட்டு எடுத்துக்கணும், நோட்டில் எடுக்கணும், கார்டு எல்லாம் எடுக்கணும். சீக்கிரம் ஓடியாங்க. நல்ல பேப்பர் எடுத்துக்கிட்டு எடுத்துன்னு வாங்க. லைட்டு எத்தனை கிலோ வரும்? பெரிய சில வெயிட்டு 30 கிலோ வரும். ஒரு ஆளே தூக்கமில்ல. எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு தூப கரண்டி. இறைவனுக்கு தூபம் காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கரண்டி. மற்றொன்று கீழே உள்ள அமைப்பு லிங்கத்தை போன்று ஒரு அமைப்பு. மழு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. மேடம் சொல்லுங்க மேடம், பார்த்தீங்களா? அப்போ சோழர் பீரியட் தான், 12ஆம் நூற்றாண்டு தானா? பொன்பரப்பின வானகோரின் பீரியட் தான். ஓகே மேடம். அந்த நடுவில் இருக்க பெரிய சிலை வந்து என்ன, பார்வதியா? அல்ல, ஆமாம், 3 லேடிஸ் சிலை, அப்புறம் தூபக்கரண்டி ஒரு 4 கிடச்சிருக்கு. ஆமாம். அந்த பார்வதிக்கு பக்கத்தில் எல்லாம் 3ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கையை உயர்த்திய நிலை, ஒன்று தொங்க விட்ட நிலையில் இருக்குது. கையில் வந்து மலர் ஒன்று, மலர் மொக்கு வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த துவாரபாலகர் மாதிரி அம்மனுக்கு இருக்கக்கூடிய துவாரபாலகர்களா? இல்லை இல்லை இல்லை, முருகன் இருந்தால் நம்ம வள்ளி தெய்வான கூட சொல்லலாம். இப்போ கிடைச்சிருக்கிற 3மே வந்து பெண் சிற்பங்கள் தான். 3மே பெண் தான். 3மே பெண் சிற்பம் தான். தூபக்கரண்டி வந்து ஒரு 3 தூபக்கரண்டி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்களாக்கா கீழே லிங்கம் மாதிரி இருக்கு, மேலே கப்பு மாதிரி இருக்கு, சைடில் வந்து மழு இருக்கு. அதில் சார் பார்த்தாருங்களா? என்ன சொல்றாரு ஒப்பீனியன்? ஆனால் லைட்டாக வந்து கிரீன் கலராக இருக்கு. பாசியால் அந்த மாதிரி கிரீனாக இருக்கா? இல்லை காப்பர் சிலையாக இருந்தால் அந்த மாதிரி இருக்குமா? ஆமாம். இல்லை இல்லை, அது அப்படி இருந்தால் விட்டு உங்களுக்கு விட்டு அந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே கிரீனாக இருக்கு. ஓ சரி. ம் ம் மண்ணும் அதுவும் ஒன்றா இல்லை. திறந்துட்டு வாங்கம்மா. ஆரகலூர் திரு காமேச்சரமுடைய நாயனார் கோயில்
இந்த கோயிலில் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த திருப்பணியின் போது கீழே பதிக்கப்பட்டுள்ள கற்கள் மாற்றப்படுவதற்காக வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி கற்களை மாற்றும்போது ஒரு கல்லுக்கு அடியில் இருந்து இந்த 3 சிற்பங்களும் தற்போது கிடைத்துள்ளன. இதோ இந்த இடம்தான். இந்த கல் இருக்கும் இடத்திற்கு அடியில் இருந்துதான் அந்த 3 பெண் தெய்வம் உலோக படிமங்களும் அந்த தூப கரண்டி 4ம் கிடைத்துள்ளது. உங்களுக்காக சேலம் வரலாற்று ஆய்வு மையம், ஆரகலூர், பொன் வெங்கடேசன். நன்றி.